வணக்கம் மக்களே. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக அப்படி பாருங்கள். சின்ன சின்ன பூக்கள் அப்படியே எல்லோ கலரில் அழகாக இருக்குது பாருங்களேன். என்னென்னு தெரியுதுங்களா? நம்ம மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படத்தில் கண்ணதாசன் அழகாக எழுதியிருப்பார், சில்லன்று பூத்த சிறுநெறிஞ்சி காட்டினிலே அப்படின்ட்டு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா நெறிஞ்சி செடி. பாருங்கள், அதோட பூக்களை பாருங்களேன், எவ்வளோ அழகாக அப்படியே எல்லோ கலர். ஒரு 6 இதழ் இருக்குது பாருங்களேன். அதில் அது நெறிஞ்சி செடி. பொதுவாக வந்து பார்த்தோன்னா ஒரு அருமையான ஒரு மூலிகை. இது மணற்பாங்கான இடத்துலையும் சாலை ஓரத்துலையும் பாருங்கள், ரோட்டு ஓரத்தில் அப்படியே ரோடு தான் அது. இந்த ரோட்டு ஓரத்தில் பாருங்கள், சரிங்களா? ரோட்டு ஓரத்தில் அழகாக அப்படியே பூத்துருக்கு பாருங்கள். தரிசு நிலத்துலையும் தரையோடு தரையாக ஒரு பறந்து கிடக்கக்கூடிய ஒரு மூலிகை கொடி தான். இதன் வேர் பார்த்தோம் அப்படின்னா ஆழமாக பரவக்கூடியது. இதில் சிறிய இலைகள் கொண்டது. பூக்கள் பாருங்களேன், அப்படியே எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். இது மஞ்சள் நிறத்தில் ரொம்ப சிறியதாக இருக்கும். பூக்கள் வந்து சூரியனோட திசை எங்கே இருக்கோ அதை நோக்கி திரும்பக்கூடிய தன்மை கொண்டது. காய்கள் பார்த்தோம் அப்படின்னா முதிர்ந்த நிலையில் முட்களோட காணப்படும். இந்த முட்கள் வந்து காலில் வந்து குத்தும். நம்ம செருப்பு போட்டுக்கிட்டு தான் அதில் போக முடியும். பாருங்கள், காய்கள் பாருங்களேன். இது காய்கள் சின்னதாக தெரியுதுங்களா? அப்படியே முள்ளாக இருக்கும். முத்தி போயிட்டுனா காலில் குத்தும். பாருங்கள், சின்ன சின்னதாக அப்படி இருக்குது பாருங்கள், நெறிஞ்சி முள். இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நெறிஞ்சி முள் செடியை வந்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக்கி அதை வடிகட்டி குடித்து வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கல், பித்தப்பையில் உள்ள கல் வந்து கரைஞ்சி வெளியேறும். சிறுநீர் எரிச்சல், இந்த நோய்கள்லாம் வந்து தீர்க்கக்கூடிய இந்த செடி தான் வந்து ஒரு நெறிஞ்சி செடி. நெறிஞ்சி முல்லை வந்து பசும்பாலில் வேக வச்சு 1/2 டம்ளர் அளவில் நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா ஆண்மைத்தன்மை வந்து அதிகரிக்கும். பெண்களுக்கான கர்ப்பப்பை கோளாறுகள், அதாவது நீர்க்கட்டி, குழந்தை பேர் வந்து நீர்க்கட்டி வந்து நீங்கும், குழந்தை பேர் வந்து உண்டாகும். இந்த நெறிஞ்சி செடியில் பார்த்தோம் அப்படின்னா நெறிஞ்சி முள், நெறிஞ்சி செடியோட இலைகளில் இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸு போன்ற சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. நெறிஞ்சி செடியோட பூ, இலை, காய், வேர் அனைத்துலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. நெறிஞ்சி வேர் கஷாயம் வந்து குடித்து வந்தோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள புழுக்கள் இதெல்லாம் வந்து நீக்கும். உடல் சூடு காரணமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவலி, கண் எரிச்சல், கண் வலி போன்ற பிரச்சனைகளை நெறிஞ்சி முள் வந்து கஷாயம் நீக்கும். இது ஒரு அற்புதமான மூலிகை. இதை நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான மூலிகை. இதை பயன்படுத்தணும் அப்படின்னா உடலுக்கு நன்மை புரியக்கூடியது. வணக்கம், நன்றி மக்களே.